ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அதுக்காக சொல்கிறேன். இது வந்து இன்ஜினோட லெஃப்ட் ஆர்ஹெச் கவர், ஹெச்ஹெச் கவர்னுவாங்க. மேலே வந்து டாப் கவர் அப்படின்வாங்க. இந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரியும்டா தம்பி அது லைட் கவர் அப்படின்னு. பட் ஆனால் இன்ஜின் அழகாக இறங்குதுடா அப்பா சாமி அப்படின்னு பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டு லவ்வர்ஸ்லாம் அப்படியே இந்த இன்ஜின் நம்மளுக்கானதாக இருக்குமோ அப்படின்னோடனே இன்ஜினுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும். அந்த இன்ஜின் வந்து இது, அந்த நம்பருக்கு இது அப்படின்ற மாதிரி. இந்த நம்பருக்கு வந்து ஒரு 6 டிஜிட்ஸில் ஒரு நம்பர் தருவாங்க. இந்த இன்ஜினுக்கு இந்த பார்ட்ஸ்லாம் கரெக்டாக அசம்பிள் ஆயிருக்கு, இந்த இன்ஜின் வந்து டெஸ்டிங்கில் ஓகே ஆயிருக்கு அப்படின்வாங்க. டெஸ்டிங் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து அதில் வந்து அந்த வண்டியோட ஆர்பிஎம் எல்லாமே கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தாண்டி போயிட்டாலே அந்த இன்ஜினோட ஆர்பிஎம் அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ண அந்த மெக்கானிசம் சூப்பராகவே இருக்கும். முக்கால்வாசி எங்கள் கேர்ள்ஸ் தாங்க செம்ம சூப்பராக வேலை செய்வாங்க. சிங்கர் பெண்ணே சாங்கெலாம் போட்டுடலாமா நம்மளே அவங்களுக்கு அப்படின்னாலும் உண்மை தான் அது. ப்ரௌட் ஆஃப் யூ கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாண்டி பார்த்தோன்னா எம்பிட்டு அழகாக இருக்குடா அப்படின்னு. இன்ஜினில் D71 இன்ஜினை நான் மறந்துட்டேன். ஈசி